அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது மாமனிதர் நபிகள் நாயகம் தொடர் காணொலியில் பாகம் 7, நீதியை நிலைநாட்டிய நபிகள் நாயகம். சிறந்த ஆட்சியாளர் நீதியாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களின் மனநிலைக்கு தகுந்தார் போன்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்றும் அதற்கு கீழ் உள்ள பகுதிகளிலும் ஆட்சியாளர்கள் அமைந்துவிட்டால் மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சாக அது அமைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் ஒரு ஆட்சியாளரிடத்தில் மக்கள் எந்தெந்த குணநலன்களை எல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ, ஆட்சியாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய சிந்தனை ஓட்டத்தில் ஓட விடுகிறார்களோ, அது போன்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு கிடைப்பது என்பது எட்டா கனியாகவும் குதிரை கொம்பாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ஆட்சியாளர் என்றால் யார்? ஆட்சியாளரின் குண நலன் என்ன? ஆட்சியாளர் மக்களை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும்? ஆட்சியாளரின் பண்புகள் என்ன? இது போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆட்சி செய்த, மக்களை வழிநடத்திய முன்மாதிரி தலைவில் உலகத்தில் ஒருவர் இருப்பார் என்றால், சவாலாகவே சொல்வதாக இருந்தால் அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது என்பதை நெஞ்சை நிமிர்த்தி முஸ்லீம்களாக நாங்கள் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும்போது, அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நபிகள் நாயகத்திடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இறைவன் கற்றுத்தந்த அடிப்படையில் மக்களை வழிநடத்துகின்ற ஆட்சியாளர் என்ற அடிப்படையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கின்றன. மக்கள் நலனில் அக்கறை காட்டிய ஆட்சி என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அற்புதமான முறையில் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் செய்த அந்த ஆட்சி நிதமான ஒரு ஆட்சி என்பதற்கு மேலுள்ள அனைத்து செய்திகளும் நமக்கு எடுத்துக்காட்டாக அமைந்து இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வின் தூதரை முன்மாதிரியாக கொண்டு வாழும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.